நீங்க ஒரு கவுண்டருக்கு பின்னால கியூல நிக்கிறீங்க. நீங்க 3 மணிக்கு வந்து நின்னீங்க, கவுண்டர் மூடி இருந்தது. கவுண்டர் திறக்கும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்க, கவுண்டர் திறக்கல. 3 ஆச்சு, 3:30 ஆச்சு, 4 ஆச்சு, 4:30 ஆச்சு, 4:45 ஆச்சு. பார்த்தா பின்னால திரும்பி பார்க்குறீங்க, 20 பேர் நிற்கிறாங்க. கவுண்டர் திறக்குது. அப்போ ஒருத்தர் ஓடி வரார் உங்ககிட்ட. அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம், பிள்ளை பேர் பெற்றவராக இருக்கலாம், பிள்ளைத்தாச்சியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். வேகமாக வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, என்னால் கியூவில் நிற்க முடியாதுங்க, நான் முதல்ல போய் இதை வாங்கிக்கவான்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்வீங்க? போன்னு சொல்வீங்க. சரி, நீங்கள் எங்கே நிற்பீங்க? அதுக்கு அடுத்தது நிற்பீங்களா? நீங்கள் அடுத்ததாக நிற்கிறதுக்கு 2வது ஆள்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், நான் ஒரு உதவி அடுத்தவர்களுக்கு செய்தால் மற்றவர்களிடம் கேட்காமலேயே அவர்களுடைய பொருளை நாம் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனதிற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நீங்க போனீங்கன்னா அடுத்தது தான் போவோம் என்று அதே 3.25 மணி நேரமா நிற்கிறார் இன்னொருத்தர். அவர்கிட்ட நீங்க எந்த பர்மிஷனும் கேட்காம உடனே 2வது இடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? என்ன செய்யணும்னா, யாராவது வந்து உங்க இடத்துக்கு நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க 21வது இடத்துக்கு போய் நின்று உங்க இடத்தை தான் நீங்க விட்டு கொடுக்க முடியுமே தவிர யார் இடத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்பது அறிந்து கொள்வதற்கு பெயர் விவேகம்.